திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்முதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. பெறுவது நிச்சயம் அஞ்சல் நெஞ்சே பிரமாபுரத்து, மறுவரு பொற்கழல் ஞான சம்பந்தனை வாழ்த்துதலால், வெறியுறு கொன்றை மறியுறு சங்கை விடையெடுத்த பொறியுறு பொற்கொடி எம்பெருமானமர் பொன்னுலகே. நம்ம போன தடவை சந்தித்தப்போ தோடுடி செவின் பதிகத்தில் முதல் 6 பாட்டு பார்த்துருந்தோம். இன்றைக்கி 7வது பாட்டிலேருந்து தொடருவோம். இந்த முதல்ல ஒவ்வொரு பாட்டை படாமல் இன்றைக்கி இந்த 7, 8, 9, 10, 11 இந்த 5 பாட்டையும் சேர்ந்தாப்பில் ஓதுவார் பாடுறதை கேட்டுடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பாடல்கள்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இன்றைக்கி இந்த 7வது பாட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த பதிகத்தில் சடை முயங்கு புனலன் அனலன் எரிவீசி சதிர்வு எய்த உடை முயங்கும் அறவோடு உழி தந்து எனது உள்ளம் கவர் கள்வன், கடல் முயங்கு கழிசூழ் குளிர் கானலம் பொன்னஞ் சிறகு அன்னம் பெடை முயங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இந்த 7வது பாட்டு. இந்த பதிவு முழுக்க அவர் முதல் 2 அடிகளில் பாடல்தோறும் முதல் 2 அடிகளில் அவர் இறைவனுடைய அடையாளங்களெல்லாம் சொல்லுவார். அப்புறம் அப்படிப்பட்ட இறைவன் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவன் இருக்கிற எந்த ஊரில் இருக்கான், அவன் இந்த பிரமாபுரத்தில் இருக்கான் அப்படிங்கிறத சொல்லி இந்த பிரமாபுரத்துடைய பெருமைகள் இல்லை அதோட வர்ணனைகள்லாம் சொல்லி முடிப்பார் பாட்டு. அது மாதிரி இந்த பாட்டிலையும் முதல் 2 அடிகள் அதான் சொல்கிறார். சடை முயங்கு புனலன், சடையில் அவன் கங்கை அணிந்திருக்கிறான். முயங்குதல் அப்படிங்கிறது இன்னைக்கு புழக்கத்தில் அதிகம் இல்லாத ஒரு வார்த்தை. முயங்குதல் அப்படின்னாக்கா பொருந்தி இருத்தல், தழுவுதல் அப்படின்லாம் அர்த்தங்கள்லாம் இருக்குது. அதனால் அவனோட சடையில் புனல் பொருந்தி இருக்கு, அதாவது கங்கை பொருந்தி இருக்கு. அப்புறம் அனலன், அனல் அப்படின்னாங்க நமக்கு தெரியும், நெருப்பு. சிவபெருமான் கையில் நெருப்பை ஏந்திட்டு நாட்டியம் ஆடுகிறார். அதனால் அவன் கையில் நெருப்பை ஏந்தியவனுங்கிறதுக்காக அனலன் அப்படிங்கிறார். அப்புறம் அது அந்த எரி வீசி சதிர்வு எய்த, அவன் அந்த கையில் அந்த நெருப்பை ஏந்திட்டு அதை கையை சுழற்றி ஆடுகிறான் அவன். அதை எரி வீசி ஆடுதல் அப்படின்னு அதை சொல்லுவான். அவன் கையை சுற்றி நடமாடுறப்போ அதுதான் சொல்கிறான் எரி வீசி அப்படின்னு. சதிர்வு அப்படிங்கிறது ஒரு அரிய வார்த்தை, ஜாஸ்தி பாடல்களில் பார்த்தது இல்லை. சதிர்வு அப்படின்னாக்க அழகு, பெருமை அப்படின்லாம் அர்த்தம் கொடுக்குறான். அதனால் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னாக்கா, அவன் ஜடையில் கங்கையை தாங்கின்னு இருக்கான், கையில் நெருப்பை ஏஞ்சிட்டு அந்த நெருப்பை வீசி ஆடுகிறான், அழகாக ஆடுறான். அப்புறம் வேற என்ன இருக்கு அவனோட அடையாளம்? உடை முயங்கும் அறவோடு, அவன் உடையில் ஒரு பாம்பை கட்டின்னு இருக்கான். உடைனாக்கா நம்ம இடுப்பில் அணிஞ்சிருக்கிறது. அவன் புலித்தோலை உடையாக அணிஞ்சிருக்கிறான். இல்லை, சிவபெருமானுக்கு ஆடை உடை என்னது? தோல் தான். புலித்தோலை உடையாக அணிஞ்சிருக்கான் இடையில் அறையில். அந்த அந்த புலித்தோலை கட்டிக்கிறதுக்கு ஒரு பெல்ட் மாதிரி ஒரு பாம்பை கட்டின்னு இருக்கான். அதான் உடை முயங்கும் அறவோடு அப்படின்னு அதான் சொல்கிறார். அந்த புலித்தோல் மேலே ஒரு பாம்பை கட்டின்னு இருக்கான். அப்புறம் உழி தந்து, உழி தருதல், உழி தருதல்னாக்கா திரிதல்னு அர்த்தம். இங்கே அங்கே பல இடங்களுக்கு போயின்னு இருக்கார் இல்லையா, அதான் உழி தருதல்பா. அதாவது இவர் பல இடங்களில் பிச்சைக்கா திரிகிறவன், இல்லை இந்த ரிஷப வாகனத்தில் பல இடங்களுக்கு போகிறவன். அப்படி அவன் பண்ணுறப்போ அவன் அறையில் புலித்தோலை கட்டிட்டு அதில் அதுக்கு பெல்ட் மாதிரி பாம்பை கட்டிட்டு அவன் எல்லா இடங்களையும் திரிகிறான். அப்படிப்பட்டு அவன் அவன் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து விட்டான், எனது உள்ளம் கவர் கள்வன். அவன் தான் அந்த சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் எங்கே இருக்கான்? சீர்காழியில் இருக்கான். அந்த சீர்காழிக்கு பிரமாபுரம்னு ஒரு பேர் உண்டு. அதுதான் இந்த பதிகம் முழுக்க பிரமாபுரம்னு தான் வரும்.
அந்த பிரமபுரம் எப்படிப்பட்ட இடம் அப்படிங்கிறது அடுத்த 2 வரியில் வர்ணனை இது. கடல் முயங்கு கழி சூழ். கடல்னா நமக்கு தெரியும். கடல் முயங்கு கழினா கடலை பொருந்திய உப்பங்கழிகள், பேக் வாட்டர்ஸ் இல்லையா? கடலை ஒட்டி பேக் வாட்டர்ஸ் இருக்கும். அதான் சொல்கிறார், பேக் வாட்டர்ஸுக்கு தமிழில் கழி அப்படின்னு பேர். கடல் முயங்கு கழி சூழ் அப்படின்னா கடல் பக்கத்தில் உப்பங்கழிகள்லாம் சூழ்ந்திருக்கிற பிரமாபுரம் அப்படின்னு அது அந்த ஃப்ரேஸுக்கு அர்த்தம். அப்புறம் வேற என்ன இருக்குது? கடற்கரைக்கு பக்கத்தில் சோலைகள்லாம் இருக்கும். அதுதான் காணல் அப்படின்பா, இல்லை அதுதான் காணல் அப்படின்பா. அதான் குளிர் காணலம், அந்த குளிர்ச்சியான கடற்கரை பக்கத்தில் இருக்கிற சோலைகள்லாம் சூழ்ந்திருக்கிற பிரமாபுரம், குளிர் காணலம் பிரமாபுரம். அது மட்டும் இல்லாமல் வேற என்ன இருக்கு? பொன்னஞ்சிறகு அன்னம் பெடை முயங்கு பிரமாபுரம். இந்த பிரமபுரத்தில் அன்னங்கள்லாம் இருக்கு, அன்னப்பறவைகள். இந்த அன்னப்பறவையோட வர்ணனை அதுக்கு பொன்னஞ்சிறகு அன்னம் அப்படிங்கிறார். அந்த அன்னப்பறவையுடைய சிறகுகள், ரக்கைகள்லாம் பொன் போல இருக்கு அப்படிங்கிறார். பொன்னஞ்சிறகு அன்னம். அப்படிப்பட்ட அன்னப்பறவைகள் பெடை முயங்கு, பெடைனாக்க பெண். அதாவது இந்த பறவைகளில் ஆண் பறவை பெண் பறவைன்னு இருக்கிறப்போ அந்த பெண் பறவைக்கு பெடை அப்படின்பா பொதுவாக. அது சேவலாக இருக்கட்டும், இல்லை மயிலாக இருக்கட்டும், இல்லை அன்னமாக இருக்கட்டும், பொதுவாக பெடை அப்படின்னாக்க ஜெனரிக் வேர்டு. இது பறவைகளுடைய பேர்ட்ஸோட ஃபீமேலுக்கு சொல்கிற ஜெனரிக் வேர்டு இது. அதனால் பொன்னஞ்சிறகு அன்னம், பொன் போல அழகிய சிறகுகளை உடைய அன்னப்பறவை பெண் பறவைகளோட சேர்ந்து ஜோடியாக சுற்றின்னு இருக்கிற பிரமாபுரம். அப்படிப்பட்ட பிரமாபுரத்தில் மேவிய பெம்மான், அப்படிப்பட்ட பிரமாபுரத்தில் வீற்றிருக்கிற சிவருமான் இவன் அன்றே அப்படிங்கிறார். அப்பாவுக்கு தனக்கு யார் பால் கொடுத்தான்னு காட்டுறார், அடையாளத்தை சொல்கிறாருங்க. அதான் இந்த பாட்டோடைய நேரடியான பொருள். சடையில் கங்கை அணிஞ்சிருக்கிறான், கையில் நெருப்பை ஏஞ்சின்னு இருக்கிறான். அவன் அந்த நெருப்பை சுற்றி சுற்றி ஆடுறான் கையில் ஏஞ்சிட்டு. அவன் இடுப்பில் புலித்தோல் கட்டின்னு இருக்கான், அது மேலே ஒரு பாம்பை பெல்ட் மாதிரி கட்டின்னு இருக்கான். அப்படியெல்லாம் கட்டிட்டு அவன் திரிஞ்சு என் முன்னாடி வந்து என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து விட்டான். அப்படிப்பட்ட சிவருமான் கடற்கரையில் உப்பங்கழிகள் சூழ்ந்திருக்கிற, குளிர்ந்த சோலைகள் சூழ்ந்திருக்கிற, அழகிய சிறகுகளை உடைய அன்னங்கள் தன் பெண் பெடைகளோட சேர்ந்து குலாவுகின்ற சீகாழியில் இருக்கிற சிவருமான் இவனப்பா அப்படிங்கிறார். அதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இதில் வேற ஏதாவது கருத்துக்களோ வினாக்களோ இருந்தால் சொல்லலாம். அப்படிங்கிறது அது அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அது அசையாகவும் வரும். அதாவது இப்போ சாரியை அப்படின்பா தமிழில். அதாவது இப்போ பொன் அப்படின்னா கோல்டு, கழல் அப்படின்னா கழல் அணிந்த திருவடி. பொன் கழல் அப்படின்னா பொற்கழல்னு வரும், இல்லை பொன்னங்கடல் அப்படின்னு வரும். உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் அந்த மாதிரி அப்படிங்கிறது அப்படி ஒரு சாரியே அப்படிம்ப தமிழ், அதாவது ஒரு ஃபில்லர் வேர்டு மாதிரி சில இடங்களில் வரும். அது அப்படியும் இருக்கும். சில இடங்களில் அப்படிங்கிறது அழகு அப்படின்னு நேரடியாகவும் பொருளாகும். ஆனால் நீங்கள் அதை சொல்ல வந்து இல்லையோ? ம் 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 அதாவது இப்போ உயர்வு அப்படிங்கிறோம் இல்லையா, அது மாதிரி வந்திருக்கலாம் சதிர்வு அப்படின்னு. ஆமாம்,
இது 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 முழுவ அகத்துறையில் அமைந்த பாடல் தான். அது தன்னை பெண்ணா பாவிச்சு அவன் வந்து என் உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்டான் அப்படின்னு. அது அப்படி வந்து அகத்துறையில் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள். ஆனால் இதை இந்த பெடை அன்னம் பெடை முயங்கு பிரமாபுரம்ங்கிறதுக்கு நீங்கள் வேறு விதமாக பார்த்தோம்னாக்க அது சிவனும் பார்வதியும் சேர்ந்து வந்ததாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ திருநாவுக்கரசர் திருவையாற்று பதிகத்தில் பாடுறாரு இல்லையா, கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அந்த பதியம் முழுக்க ஆணும் பெண்ணுமா எல்லாம் வரும், சிவமும் சக்தியுமா வர்றதை வர்ணிப்பார் அவர். அது மாதிரி ஆமாம், அப்படி யோசிக்கலாம். அதான் இது இப்போ பல விதமான நோக்கத்தில் கண்ணோட்டத்தில் இதை பார்க்கலாம் பாடல்கள்லாம். ஆமாம், பெடை பெட்டை பேச்சில் இருக்குது. கரெக்ட். வேற ஏதோ கேள்வி யார்கிட்ட இருந்தோ? வேற ஏதாவது கருத்துக்களோ கேள்விகளோ இருக்கா? ஓகே, அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம். 8வது பாடல். வியர் இலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயர் இலங்கை அரையன் வலி செற்று எனது உள்ளம் கவர்கள்வன். துயர் இலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயர் இலங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இந்த பாட்டில் திருஞான சம்பந்தர் பதியங்கள் தோறும் 8வது பாட்டில் ராவணன் கைலாசத்தை தூக்கி அது கீழே நசுக்கப்பட்டு அப்புறம் இறைவனை போற்றி வரம் பெற்றதை பற்றி ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கும். அது முதல் பதிகத்திலேருந்தே அந்த அமைப்பை அவர் பண்ணிருக்கார். அதே மாதிரி இந்த பாட்டிலையும் ராவணன் கைலாசத்தை தூக்கி கஷ்டப்பட்டதை பற்றி பாடிருக்காருங்க. வியர் இலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயர் இலங்கை அரையன் வலி செற்று அப்படிங்கிறார். அப்படின்னா ராவணனுடைய வலிமையை அடக்கி அப்படின்னு அர்த்தம். அது வர்ணனை இதெல்லாம் மற்றதெல்லாம். வியர் இலங்கு, வியர் அப்படின்னா வியர்வை, வேர்வைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா பொதுவாக பேச்சில், அதான் வியர் அப்படிங்கிறார் இங்கே பாட்டில். வியர் இலங்கு வரை உந்திய தோள்களை, அந்த ராவணனுடைய வரைனா மலை, ராவணனோட தோள்கள் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா அது மலை போன்ற தோல்னு நம்ம ஒரு பொருள் எடுத்துக்கலாம். ஆனால் மலையே உந்திய தோல், அவன் தோள்கள்லாம் தேர் தரையில் இறங்கி விடுறது. தரையில் இறங்கினது அவனுக்கு ரொம்ப கோபம் வந்து விடுறது. என்னடா நம்ம தேர் இப்படி இறங்கிவிடுத்தே அப்படின்னா உடனே தேர் ஓட்டி சொல்கிறான், ராஜா கைலாச மலைக்கிட்ட வந்திருக்கோம், இந்த இடத்துல நம்ம தேர் பறக்காது, அதான் இறங்கி விடுத்து அப்படிங்கிறான். உடனே ராவணனுக்கு பயங்கர கோபம் வந்து, இது என்ன தேர் ஓடாது, கைலாசம் என்ன பெரிய மலையா, என்னோட சக்திக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே தேர்லேருந்து இறங்கி ஓடி போய் ரொம்ப கோபத்தோடு அந்த கைலாச மலையை ஆட்டி பேக்கிறான். அப்போ அது பேக்கிறது சுலபமான வேலை இல்லையே, கஷ்டப்பட்டு பேக்கிறான் அவன். அதுதான் அப்படி நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்கிறப்ப உடம்புலேருந்து வேர்வையெல்லாம் வழியும். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார் வியர் இலங்கு அப்படிங்கிறார். அதுதான் அவன் வேர்வை வழிய அவன் அந்த மலையை அசைச்சான். அப்படி மலையை அசைத்த வரை உந்திய, உந்துதல்னால் தெரியும், தள்ளுறது, அந்த மலையை பேத்து தள்ள போனான். அப்படி வேர்வை வழியறபடி அந்த மலையை பேத்த தோள்களை வீரம் விளைவித்த அப்படிங்கிறார். தோள்களைங்கிறது உரையில் தோள்களால் அப்படிங்கிறார். அதாவது இந்த சில செய்யுள்களில் இந்த உருபு மயக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. அதாவது எந்த வேற்றுமை உருபுகள், அதில் ஒரு உருபு வர வேண்டிய இடத்துல வேற ஒரு உருபு வந்திருக்கும் பாட்டில். அது ஓசைக்காக வந்திருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது காரணத்துக்காக வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்படி எந்த உருபு இருக்கணுமோ அங்கே வேற ஒரு உருபு இருந்ததுன்னா அதுக்கு உருபு மயக்கம் அப்படின்னு இலக்கணத்தில் சொல்லுவாள். அது மாதிரி இந்த இடத்துல தோள்களை வீரம் விளைவித்த அப்படிங்கிறார். அப்படின்னாக்க தோள்களால் வீரம் விளைவித்த அப்படின்னு எடுத்துக்கணும்.
அந்த வேர்வை வழியும்படி மலையை உந்திய தோள்களால் வீரச்செயல் செய்த உயர் இலங்கை அரையன், அந்த மிக பெருமை பெற்ற மிக உயர்ந்த இலங்கை நகரத்துக்கு அரசன். அரையன்னா அரசன். அந்த உயிர் இலங்கை அரையன் அப்படிப்பட்ட அரக்கனாகிய தசமுகன் இருக்கானே, அவனுடைய வலி செற்று. வலி அப்படின்னாக்க வலிமை. இன்னைக்கு பேச்சில் வலி அப்படின்னா பெயின் அப்படிங்கிறது அர்த்தத்தில் இருக்கு. ஆனால் தேவாரத்தில் வலி அப்படின்னு வர்ற இடங்கள்லாம் பொதுவாக ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும், வலிமை. அதனால உயர் இலங்கை அரையன் அந்த ராவணனுடைய வலிமையை செற்று அப்படின்னா அழித்து. செறுதல் அப்படின்னா அழித்தல்னு அர்த்தம். அது செற்று அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், அது அழித்து அப்படின்னு வரும். அப்படி உயர் இலங்கை ராஜாவுடைய ராவணனோட வலிமையை அழித்து எனது உள்ளம் கவர்கல்வான், என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த கல்வன் அப்படிப்பட்ட சிவபெருமான். அவன் எங்கே இருக்கான்? சீகாழியில் இருக்கான், பிரம்மபுரத்தில் இருக்கான். அந்த பிரம்மபுரம் எப்படிப்பட்ட பிரம்மபுரம், அது அடுத்த வரியில் வர்ற வர்ணனை. துயர் இலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயர் இலங்கு பிரமாபுரம். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை உபயோகிச்சிருக்காருங்க. இந்த உலகம் இருக்கே, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்னு ஒரு அற்புதமான அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காரு அவர். துயர் இலங்கும் உலகு அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த உலகத்தில் துன்பங்கள் தான் நிறைய இருக்கு அப்படிங்கிறார். அதாவது உலகத்தில் இன்பமும் இருக்கு, துன்பமும் இருக்கு இல்லையா? நமக்கு நம்ம வாழ்க்கையிலும் தெரியும், மற்ற ஜீவராசிகள் அனுபவிக்கிறதும் தெரியும், மற்றவ அனுபவிக்கிறதும் தெரியும். இன்பமும் இருக்கு, துன்பமும் இருக்கு. ஆனால் எது நிறைய இருக்கு அப்படின்னாக்கா அது துன்பம் தான் நிறைய இருக்கு பலருக்கும். அதனால மெஜாரிட்டியாக இருக்கிறது துன்பம், கஷ்டம் அப்படிங்கிறதுனால துயர் இலங்கும் உலகு அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றாரு அவர். ஒரு 3 வயசுல பாடுறாரு இந்த பாட்டெலாம். ஆனால் அப்பவே அவர் சொல்றார் துயர் இலங்கும் உலகுன்னு. இந்த துன்பத்துக்கு இடமாக இருக்கிற இந்த உலகத்தில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம், ஊழின்னா நமக்கு தெரியும் பிரளயம், பல பிரளயங்கள் தோன்றுகிற பொழுதெல்லாம் அப்படின்னா இந்த உலகத்தில் அப்பப்போ பிரளயம் வரும், ஊழிக்காலம் அப்படிம்போம். அது மாதிரி இந்த பிரளயம் வர்றப்பெல்லாம் பெயர் இலங்கு பிரமாபுரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரளயம் வந்தால் உலகமே அழிஞ்சு போயிடும். உலகத்தில் எல்லாம் கடல் மூடிவிடும், உலகத்தையே எல்லா ஊர்களும் அழிஞ்சு போயிடும். அப்படி ஊர்கள் பிரளயம் வந்து எல்லா உலகமே அழிஞ்சு போகிற மாதிரி மூழ்கினாலும் இந்த பிரமபுரம் ஆகிய இந்த சீகாழி இருக்கே, இந்த தோணிபுரம் அப்படிங்கிற சொல்கிற ஊர் இருக்கே, இதோடைய பெயர் விளங்கும் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் எல்லா ஊரும் முழுகிடும், இந்த ஊர் மட்டும் முழுகாது அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த துயரத்துக்கு இடமாகிய இந்த உலகத்தில் பல பிரளயங்கள் தோன்றுகின்றன. அப்படி பிரளயங்கள் தோன்றுகின்ற பொழுதெல்லாம் இந்த ஒரு ஊர் மட்டும் அழியாமல் நிலைச்சு இருக்கு. பெயர் இலங்கு, பெயர் அப்படின்னா பெயர் அப்படின்னு ஒன்று இருக்கு, புகழ்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. அதனால புகழ் விளங்குகிற பிரமாபுரம், அழியாத புகழை உடைய பிரமாபுரம், அதுக்கு தோணிபுரம்னு பேர், இன்னொரு பேர். முன்னாடி பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ஊருக்கு 12 பேர் உண்டு. சீகாழி அப்படிங்கிறது பொதுவாக பலரும் சொல்கிற பேர். கழுமலம், பூந்தராய், சண்பை நகர், பிரம்மபுரம், வேணுபுரம் இப்படின்னு தோணிபுரம் இப்படின்னு பல பேர்கள் உண்டு. 12 பேர் உண்டு இந்த ஊருக்கு. அதனால் இந்த தோணிபுரம்ங்கிற ஊர் அந்த காரணத்தை வச்சு வர்றது. அதனால் இந்த பாட்டில் என்ன சொல்கிறார்? வேர்வை வழியும்படி தோள்களால் மலையை பேத்து வீரச்செயல் செய்த பெரிய லங்கையக்கு அரசனாகிய ராவணனுடைய வலிமை அழித்து என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த கல்வன், அவன் இருக்கிற இடம் இந்த துயரத்துக்கு இடமாகிய உலகத்தில் எப்பப்பெல்லாம் ஊழிகள் தோன்றதோ அப்பெல்லாம் அழியாமல் கடலில் முழுகாமல் இருக்கிற புகழ்பெற்ற பெயர் விளங்குகின்ற பிரமபுரத்தில் இருக்கிற சிவபெருமான் இவனப்பா அப்படிங்கிறார். அதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இதில் உங்களுக்கு கருத்துக்களோ வினாக்களோ விளக்கங்களோ இருந்தால் சொல்லலாம். சொல்லுங்க, கேட்குறது சொல்லுங்க.
தோள்களை அப்போ தோள்களை வலி சற்றுனாக்க தோள்களுடைய வலிமையை அழித்துன்னு தானே வரணும். எடுத்துக்கலாம். ஆமாம், ஆமாம். அதனால் இந்த இதில் இந்த பாட்டுக்கு பல தேவார பாடல்கள் அங்கங்கே இந்த இந்த ஊர் வந்து அழியாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் பாடியிருக்கா. அதில் எனக்கு ஞாபகம் வந்து ஒரு பாட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த திருநாவுக்கரசர் தேவாரத்தில் திருவிருத்தத்தில் ஒரு பாட்டு உண்டு. நிலையும் பெருமையும் நீதியும் சால அழகுடைத்தாய் அலையும் பெருவெள்ளத்து அன்று மிதந்த இத்தோணிபுரம் சிலையில் திரிபுரம் 3 எரித்தார் தம் கழுமலவர் அலரும் கடலடி நாள்தோறும் நந்தமை ஆழ்வனவே அப்படின்னு இது திருநாவுக்கரசர் திருவிருத்தத்தில் இருக்குது. 4வது திருமுறையில் 82வது பதிகத்தில் 6வது பாட்டு இது. அதில் சொல்கிறது தான், நிலையும் பெருமையும் நீதியும் சால அழகுடைத்தாய். இந்த 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 சீர்காழியோட பெருமையை சொல்கிறார். அது எப்போ நிலைச்சு இருக்கக்கூடியது, பெருமையுடையது, நீதியோடு இருக்கிறவர்கள் வாழ்கின்ற இடம், மிகவும் அழகு உடையது. நிலையும் பெருமையும் நீதியும் சால அழகுடைத்தாய் இவ்வளெல்லாம் இருந்து அலையும் பெருவெள்ளத்து அன்று மிதந்த இத்தோணிபுரம் அப்படிங்கிறார். அன்றைக்கி பிரளயம் வந்தப்போ பெருவெள்ளத்தில் எல்லா ஊர்களும் முழுகினப்போ முழுகாமல் இந்த தோணிபுரம் மட்டும் மிதந்தது அப்படிங்கிறார். நீருக்கு மேலே இருந்தது. அந்த ஊரில் இருக்கிற சிலையில் திரிபுரம் 3 எரித்தார்தம் கழுமலவர், அந்த வில்லில் மேருமலையை வில்லாக்கி அதில் அவர் அம்பு கொத்து 30 எரிச்சாரே அந்த கழுமலவர், அந்த கழுமலத்தில் இருக்கிற சிவபெருமான் இருக்காரே கழுமலவர், அவருடைய அலரும் கடலடி மலர்கின்ற கடலணிந்த திருவடிகள் நாள்தோறும் நம்மை ஆழ்வனவே, நந்தமை ஆழ்வனவேன நம்மை ஆழ்வனவே, அந்த சிவபெருமானுடைய திருவடிகள் நம்மை ஆள்கின்றன அப்படின்னு அந்த பாட்டில் அவர் சொல்கிறார். ஆனால் அதில் அவர் இந்த ஊருடைய தன்மையை விளக்கிடுறார். அலையும் பெருவெள்ளத்து அன்று மிதந்தை தோணிபுரம் அப்படிங்கிறார். அதுதான் இங்கே திருஞான சம்பந்தர் சொல்கிறார். ஊழிகள் தோறும் அப்படின்னா இந்த இடத்துல சொல்கிறார் இல்லையா, துயர் இலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பிரமாபுரம் அப்படின்னு சம்பந்தர் இந்த இடத்துல அதே தன்மையை அந்த ஊருடைய பெருமையை எப்படி பாடுறார். அதுதான் இப்போ இந்த பாட்டுக்கு நம்ம நேரடியாக பொருள் பார்த்தோம். இது ஏன் பாடினார் அப்படிங்கிறதுக்கு பெரிய புராணத்தில் சேக்கிழார் இந்த பாட்டுக்கு ஒரு விளக்கம் எழுதியிருக்கார். அது நம்ம அந்த ஃபைல் அனுப்பிச்சிருந்தேன் இல்லையா, இந்த வெர்சஸ் ஃபைல், அதில் இந்த பதியத்துக்கு அப்புறமா ஒரு 3-4 பாட்டு இருக்குது. அதில் முதல் பாட்டு பார்த்தாலும் தெரியும், மண்ணுலகில்னு ஆரம்பிக்கும். அந்த பாட்டை இப்போ கேட்போம், அதுக்கப்புறம் அதோட அர்த்தத்தை பார்ப்போம். மண் உலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்து அடையின் கண்ணுதலான் பெருங்கருணை கைக்கொள்ளும் எனக் காட்ட எண்ணம் இலாவல் அரக்கன் எடுத்து முறிந்து இசைவாட அண்ணல் அவர்க்கு அருள் புரிந்த ஆக்கப்பாடு அருள் செய்தார். இது பெரிய புராணத்தில் சேக்கிழார் சொல்கிறார். இந்த சம்பந்தர் இந்த 8வது பாட்டில் ராவணன் நசுங்கப்பட்டதை பற்றி பாடினாரே, அதுக்கு ஏன் அந்த பாட்டை பாடினார் அப்படின்னு சொல்கிறார் சேக்கிழார். மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்து அடையில் கண்ணுதலான் பெருங்கருணை கைக்கொள்ளும் எனக் காட்ட எண்ணம் இலா வல் அரக்கன் எடுத்து முறிந்து இசைப்பாட அண்ணல் அவர்க்கு அருள் புரிந்த ஆக்கப்பாடு அருள் செய்தார். நேரடியாக புரிஞ்சிடும் பொருள். பெரும்பாலும் மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் அப்படின்னா இந்த பூமியில் வாழ்கிற மக்கள்லாம்
தப்பு பண்ணினாலும், பிழைத்தால்னா பிழை செய்தாலும்னு அர்த்தம். தப்பு பண்ணினாலும் மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழை செய்தாலும் வந்து அடையில், வந்து சரணடைஞ்சாக்க, சிவருமானை வந்து சரணடைஞ்சாக்க கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும் எனக்காட்ட. அந்த கண்ணுதலான நெற்றிக்கண்ணுடைய சிவருமான், அந்த நெற்றிக்கண்ணுடைய சிவருமானுடைய பரங்கருணையானது அவர்களுக்கு அருள் புரியும் அப்படின்னு காட்டுறதுக்காக, அவர்கள் கை கொடுத்து அவர்களை உயர்த்தும் அப்படின்னு காட்டுறதுக்காக, அடைக்கலம் கொடுக்கும், அபயம் கொடுக்கும்னு காட்டுறதுக்காக முன்னாடி நடந்த ஒரு விஷயமாகிய எண்ணமில்லா வல் அரக்கன், அந்த கொஞ்சம் கூட கையில் சிவருமான் இருக்கிற மலை இது, கைலை மலை, இது வணங்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட மதிக்காமல் அதை மதியாமல் அதை போய் அந்த மலையை எடுத்து பேர்த்து எரிய போகிறான். அதான் எண்ணமில்லா வல்லரக்கன், அந்த வலிமையுடைய கொடிய அரக்கன். அவன் அந்த மலையை தூக்கினான் எடுத்து. அப்புறம் என்னாச்சு, அவர் விரலால் நசுக்கினார், அவனை விரலை ஊன்றி நசுக்கினார். அப்புறம் அவனோட உடம்பெல்லாம் முறிஞ்சு போச்சு, எலும்புகள்லாம் முறிஞ்சு போச்சு, நசுங்கி போச்சு. எடுத்து முறிந்து அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான், பல காலம் அழுது அப்புறமா ஒரு முனிவர் அவனுக்கு இது மாதிரி இறைவனை வணங்கு, அவர் அருள் புரிவார்னு புத்திமதி சொன்னது. அப்புறமா தன்னுடைய தலைகளில் ஒரு தலையை எடுத்து, தன்னோட கைகளில் ஒரு கையை எடுத்து, அந்த தலையும் கையையும் சேர்த்து தன்னோட நரம்புகளாலேயே ஒரு வீணை பண்ணி வாசிக்கிறான். வாசித்து இசை பாடி இறைவனுடைய புகழை பாடுறான். அப்படி அவன் பாடி அந்த இசைக்கு இறங்கி அவனுக்கு அருள் புரிஞ்சார். அப்புறம் அவனுக்கு உடம்பெல்லாம் சரியாக போகிறதுக்கு அருள் புரிஞ்சார். அப்புறம் அவனுக்கு ரொம்ப நாள் அழுதான். அதனால் அவனுக்கு ராவணன் அப்படின்னு ஒரு பேரும் கொடுத்தார். ராவணன் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் அழுகைன்னு அர்த்தம். அதனால் ராவணன் அப்படின்னா அழுதவன் அப்படின்னு நேரடியான அர்த்தம். அதனால் அந்த கைலாசத்தை தூக்கி நசுக்கப்பட்டு அழறதுக்கு முன்னாடி அவனுக்கு ராவணனுங்கிற பேர் கிடையாது. இது சிவன் கொடுத்த பேர், இது அழுததுனால. அதுக்கு முன்னாடி தசகிரீவன் பேர் அவனுக்கு. 10 கழுத்து உடையவன், இல்லைன்னா தசமுகன், 10 முகம் உடையவன் அப்படி. அப்புறம் தான் இதுக்கப்புறம் தான் ராவணன் பேர் வருது. அப்புறம் அவனுக்கு பெரிய வாழ்நாள் கொடுத்தார், நீண்ட காலம் வாழ் அப்படின்னு சொன்னார். அது வைத்தீஸ்வரன் கோயிலில் பதிகத்தில் ஒரு பாட்டில் வரும், முக்கோடி வாழ்நாளது உடையானை அப்படின்னு. எண்ணின்றி முக்கோடி வாழ்நாளது உடையானை புன்னொன்ற பொருதழித்தான் புள்ளிருக்கு வேலூரே அப்படின்னு அந்த பாட்டில் வரும். இந்த வைத்தீஸ்வரன் கோயில் பதிகத்தில் சம்பந்தர் பாடுவார். அதனால் முக்கோடி வாழ்நாள் அப்படிம்பார். அவனுக்கு 3 கோடி நாள் வாழும்படி அவனுக்கு அருள் புரிஞ்சார், நீண்ட ஆயுள். அப்புறம் அவனுக்கு ஒரு சந்திரஹாசம்னு ஒரு வாளும் கொடுத்தார். அதனால் தனக்கு தன்னை மதியாமல் தான் இருக்கிற மலையை அசைச்சு மகாபிரிய பாதகங்கள்லாம் பண்ணின அந்த ராவணன் தன்னை வழிபட்டு இசைப்பாடி தொழுததுனக்கப்புறம் அவனுக்கும் இறங்கி அருள் புரிஞ்சார். அதான் அண்ணல் அவருக்கு, அந்த சிவருமான் அவனுக்கு அருள் புரிந்த ஆக்கப்பாடு, அந்த வரம் கொடுத்து அருள் புரிஞ்சதெல்லாம் பாடி சொன்னார் நமக்கு அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார் சேக்கிழார் பெரிய புராணத்தில். அதாவது இந்த 8வது பாட்டில் சம்பந்தர் எதுக்காக ராவணனை பாடுறார் அப்படின்னா, இந்த பூமியில் பிழை செஞ்சவர்களாக இருந்தால், நிறைய பேர் பிழை செய்கிறோம், அப்படிப்பட்ட பிழை செய்தவர்களாக இருந்தாலும் இறைவனை வழிபட்டால் உய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக ராவணனை பாடுறார் அப்படின்னு இந்த பதியம். இந்த ராவணனை அவர் கிட்டத்தட்ட எல்லா பதிகத்திலையும் பாடுவார் 8வது பாட்டில். அதான் இந்த 8வது பாட்டில் ராவணனை ஏன் பாடினான்ங்கிறதுக்கு விளக்கம். வேற ஏதாவது கருத்துகள் இருக்கா? ஓகே, கருத்துக்களோ கேள்விகளோ இல்லைன்னா நம்ம பதிகத்தில் 9வது பாடலுக்கு போவோம். இந்த 9ஆம் பாடல் தாணுதல் அப்படின்னு பாட்டில் இருக்கு. தாழ் நுதல் செய்து இறை காணிய மாலோடு தன் தாமரையானும் நீணுதல் செய்து ஒழிய நிமிர்ந்தான் எனது உள்ளம் கவர்கள்வர். இதே மாதிரி முதல் 2 அடியில் இறைவனுடைய தன்மையை சொல்றாருங்க. இது பிரம்மாவும் விஷ்ணுவும் இறைவனுடைய முடியும் அடியும் தேடின கதை இது. தாள் அப்படின்னாக்க பாதம், நுதல்னா நெற்றி உச்சி. அதனால அடியும் முடியும் காண்பதற்காக தாள் நுதல் செய்து இறை காணிய மாலோடு. இறைனாக்க இறைவன், நமக்குள்ள யார் பெரியவன் தலைவன் அப்படின்னு பார்க்கறதுக்காக அப்படின்னு வச்சுக்கலாம். பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடி தேடி எதுக்காக? அவர் 2 பேரும் தமக்குள்ள நான் தான் பரம்பொருள் 2 பேரும் வாதிட்டு கொண்டிருந்தார்கள்.
அப்படி அவர்கள் வாதம் செஞ்சுட்டு இருக்கிறப்போ அவர்கள் இருவருக்கும் இடையில ஒரு ஒளி தூணாக சிவபெருமான் எழுந்து நின்றார். அப்போ இவா 2 பேரும் பண்ணுற ஓகே, இது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் போகிறது, இதோட அடிய முடிய நம்ம பார்ப்போம், யார் இதை முதல்ல பார்க்குறாளோ அவள் தான் வெற்றி பெற்றவோ, அவள் தான் பரம்பொருள்னு அவளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறான். அதனால் விஷ்ணு வராகாவதாரம் எடுத்து பூமியை குடைஞ்சிட்டு அந்த ஒளி தூணோட கீழ்ப்பகுதியை அடியை காண்றதுக்காக போகிறார். பிரம்மா அன்னப்பறவை வடிவத்தில் பறந்து இந்த ஒளி தூணோட உச்சியை பார்க்கறதுக்காக பறக்கிறார் மேலே. ரொம்ப நெடுங்காலம் போயும் இவரால் உச்சியையோ அடியையோ அடைய முடியாது. அப்புறமா 2 பேரும் தங்களுடைய செருக்கு அழிந்து வழிபடுவார்கள், உய்வார்கள். அதுதான் அந்த அடிமுடி தேடிய கதை. அதை இங்கே சொல்கிறார். தாழ் நுதல் செய்து இறை காணிய மாலோடு அப்படின்னா தமக்குள்ள யார் பெரியவன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகன்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னாக்க அப்படி நின்னது இறைவன், சிவபெருமான் நின்றுட்டு இருக்கான், அவனை பார்க்கறதுக்காக இறைவனுடைய அடியை நான் பார்த்துடுவேன், இவனோட முடியை நான் பார்த்துடுவேன்னு போகிற மாதிரி. அதனால் தாழ் நுதல் செய்து இறை காணிய மாலோடு. இந்த காணிய அப்படிங்கிறத பற்றி நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். இந்த பலி தேரிய அப்படின்னு முன்னாடி ஒரு பாட்டில் பதிகளில் வந்திருக்கு. இது செய்ய அப்படின்னு ஒரு வாய்பாட்டு வினையச்சம் அப்படின்னு இலக்கணத்தில் சொல்லுவேன். அதாவது காண்பதற்காக அப்படின்னு அர்த்தம். தாழ் நுதல் செய்து இறை காண்பதற்காக மாலோடு தன் தாமரையானும், குளிர்ந்த தாமரை மேலே வீட்டில் இருக்கிற பிரம்மா. தன் அப்படின்னா குளிர்ச்சி. இப்போ நீர் அப்படிங்கிறது சாதாரண வார்த்தை ஜலம், அது குளிர்ச்சியாக இருக்கிற நீர் அப்படின்னா தான் தண்ணீர். ஆனால் இன்னைக்கு தமிழில் நீர் அப்படின்னா பலருக்கும் தெரியாது, தண்ணி அப்படின்னா தான் தெரியும். ஆனால் தன் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ தன் தாமரைனா குளிர்ந்த தாமரைன்னு அர்த்தம். அந்த குளிர்ந்த தாமரை மேலே இருக்கிற பிரம்மாவும் நீணுதல் செய்து அவ 2 பேரும் பெரிய பன்றியாகவும் அன்னமாகவும் மாறி அடிமுடி தேடியது. நீணுதல் செய்து ஒழிய அப்படியெல்லாம் செஞ்சு, ஒழிதல்னாக்க அவளால் செஞ்சும் கண்டுபிடிக்க முடியல, அவள் அளந்து போனான். அதுதான் சொல்ல செய்து ஒழிய நிமிர்ந்தான் அப்படின்னா நிமிர்தல்னா ஓங்கி நிற்கிறது. அடிமுடி காண முடியாதபடி ஒரு பெரிய ஜோதியாக ஓங்கி நின்றவன் அவன் எனது உள்ளம் கவர்கள்வன். அவன் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து விட்டான். அவன் எங்கே இருக்கான்? அடுத்து 2 அடியில் சொல்றார். வாழ்நுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த பேணுதல் செய் பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. வாழ்நுதல் மகளிர், வாழ்நுதல் செய் மகளிர். அது மகளிர் அப்படின்னா பெண்கள். மகளிர்னு வரணும். அது மகளிர் அப்படின்னு நெடிலில் சொல்லியிருக்கார், மகளிர் அப்படின்னு. எனக்கு தோன்றது அது இந்த பாட்டோடைய ஓசைக்காக அது மகளிர் அப்படின்னு வர்றது, மகளிர் அப்படின்னு நீட்டல் விகாரம் பெற்றிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். வாழ் நுதல் செய் மகளிர். வாழ் அப்படின்னா ஒளி, நுதல்னா நெத்தி. வாழ்நுதல் மகளிர் அப்படின்னு சொல்லுவா பொதுவா, ஒளியுடைய நெற்றியுடைய பெண்கள் அப்படின்னு. இங்கே வாழ் நுதல் செய் மகளிர் அப்படின்னாக்க நுதல் வாழ் செய் மகளிர் அப்படின்னு எடுத்துக்கணும்னு எனக்கு தோன்றது. ஒளி பொறிஞ்ச யாருடைய ஒளி வீசுகின்ற நெற்றியுடைய பெண்கள் முதலாகிய வையத்தவர் ஏத்த. இந்த உலக வையம்னா உலகம். இந்த ஒளி வீசுகிற பெண்கள் முதலாகிய உலகத்தவர்கள் எல்லாம் ஸ்துதி பண்ண, ஏத்துதல்னா சுதித்தல், ஸ்துதி பண்ண பேணுதல் செய் பிரமாபுரம் வந்து போற்றுகின்ற பிரமாபுரம். பேணுதல்னா விரும்புதல், போற்றுதல்னு பல அர்த்தங்கள் உண்டு. அந்த வையத்தவர்கள்லாம் வந்து போற்றுகின்ற பிரமபுரத்தில் மேவிய பெம்மான் இவன் அன்றே. அதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இதில் ஏதாவது கருத்துக்களோ வினாக்களோ இருந்தால் சொல்லலாம். சொல்லுங்க. கேட்குறது சொல்லுங்க.
அதாவது இந்த செய் மகளிர் சிவந்த நிறம்னு உரையில் போட்டிருக்கா. ஆனால் அது எனக்கு அது அப்படி வரணும்னா எனக்கு என்ன தோணிச்சுன்னா வானுதர்ச்செய்ன்னு வரணும். அப்போ வானுதல் அப்படின்னு இல்லு இருக்கக்கூடாது, அங்கே வல்லின இருக்கணும். வானுதர்ச்செய் மகளிர் அப்படின்னாக்க ஒளிபறிந்த நெற்றியை உடைய சிவந்த நிறத்தை உடைய மகளிர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த வல்லின இருந்தாக்க வானுதர்ச்செய் மகளிர்னு. இது வானுதல் செய் மகளிர்னாக்க நுதல் வாழ் செய்கிற மகளிருங்கிற மாதிரி தான் எனக்கு தோணித்து. புரியுது இல்லையா? இந்த இல்லா இர்ரா அப்படிங்கிறதுல வித்தியாசத்தில் நான் சொன்னது உங்களுக்கு இப்போ வணக்கம். நான் என்ன சொன்னேன்னா இந்த வானுதல் செய் அப்படின்னு அந்த இல் வந்து லகரமாகவே இருக்கு, ரகரமாக தெரியலை. ரகரமாக தெரிஞ்சிருந்தாக்க அந்த ஒளிபறிஞ்ச நெற்றியையும் சிவந்த நிறத்தையும் உடையன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆமாம் ஆமாம் கரெக்ட். வேற யாருக்கும் அது ஒரு கேள்வி இருந்துன்னு நினைக்கிறேன். வேற யாராவது கேள்வி கேட்டல? சொல்லுங்க. தோடுடைய செவியின் பதிகத்தில் 9ஆம் பாடல் பார்த்துட்டு இருக்கோம். சொல்கிறேன். அது நான் உங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு ரெக்கார்டிங் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லைனில் இருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா முன்னாடியே பேசியிருக்கோம் அதை பற்றி. அதனால் அது கடைசியில் இன்னைக்கு பதிகத்தில் மற்ற பாடல்களை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த முதல் பாடலை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சொல்கிறேன். இந்த 9ஆம் பாடலில் வேற யாருக்காவது வினாக்கள் இருக்கா, கருத்துகள் இருக்கா? ஓகே. அப்படி இல்லைன்னாக்கா நம்ம இந்த 9ஆம் பாடலை பற்றி விளக்கமும் பெரிய புராணத்தில் ஒரு பாடல் இருக்கார் சேக்கிழார். அதுவும் நம்ம கொடுத்த இந்த வெர்ஸ் ஃபைலில் பின்னாடி இருக்கு. தொழுவார்க்கேன்னு ஆரம்பிக்கும். அந்த பாட்டையும் அதோட அர்த்தத்தையும் பார்ப்போம். இப்போ தொழுவார்க்கே அருளுவது, தொழுவார்க்கே அருளுவது சிவபெருமான் என தொழார். சிவபெருமான் என தொழார். பழுவான மனத்தாலே பழுவான மனத்தாலே மாலாய மாலையனும் இழி ஆகும். இழிவு ஆகும் கருவிலங்கும் பறவையுமாய் எய்தாமை. இழிவு ஆகும் கருவிலங்கும் பறவையுமாய் எய்தாமை. விழுவார்கள் அஞ்செழுத்தும் துதித்து, அஞ்செழுத்தும் துதித்து உய்ந்தபடி விரித்தார்.
இந்த 9ஆம் பாடலில் ஏன் பிரம்மா விஷ்ணு அடிமுடி தேடினதை பற்றி பாடினார் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறார் சேக்கிழார். தொழுவார்க்கே அருளுவது சிவருமான் எனத் தொழார் வழுவான மனத்தாலே மால் ஆய மால் அயனும் இழிவு ஆகும் கருவிலங்கும் பறவையுமாய் எய்தாமை விழுவார்கள் அஞ்செழுத்தும் துதித்து உய்ந்தபடி விரித்தார். தொழுவார்க்கே அருள்வது சிவருமான் இல்லையா? சிவருமான் யாருக்கு அருள் புரிவார்? தொழுவர்களுக்கு தானே அருள் புரிவார். தொழாதவர்களுக்கு அவர் அருள் புரிய மாட்டார். இது பாரபட்சம் இல்லை அப்படிங்கிறது திருநாவுக்கரசர் பாடிருக்கார். அந்த நமக்கு ஞாபகம் இருக்கணும், சொற்றுணை வேதியின் பதிகத்தில் ஒரு பாட்டில் பாடுவார். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால் நலமிலன் நாள்தோறும் நல்குவானலன் அப்படின்னு அந்த பாட்டு. இது சலம் இலன் அப்படின்னா வஞ்சனை அற்றவன் சங்கரன், சார்ந்தவர்கல்லால் நலமிலன் அவனை சரணடைந்தவர்களுக்கு தவிர மற்றவர்களுக்கு அவன் விசேஷமாக நன்மை புரிவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சரணடைஞ்சாக்க நம்மளுடைய வினைகளை தீர்த்து நமக்கு அருள் புரிவான். சரண் அடையாதவர்களுக்கு அவர்களுடைய வினை பயனை அவன் அனுபவிக்கிற மாதிரி விட்டுடுவான். அதுதான் வித்தியாசம். அவன் தீமை செய்வான்னு அர்த்தம் இல்லை. நமக்கு வினை பயனால் நமக்கு நல்லதும் கெட்டதும் நமக்கு நடக்கிறது நம்மளுடைய வினை பயனால். நம்ம இறைவனை சரணடைஞ்சு தொழுதாக்க நம்மளுடைய வினை பயனை வினைகளை அவன் தீர்ப்பான். அதுதான் அதுக்கு அர்த்தம். அதனால் இங்கே தொழுவார்க்கே அருள்வது சிவருமான் அப்படின்னு தெரிஞ்சு அவனை வழிபடணும். அப்படி பிரம்மாவும் விஷ்ணுவும் மாலாய மாலயனும் அப்படின்னா மயக்கமுடைய மனத்தை உடையவர்கள். அது என்ன? வலுவான மனத்தாலே குற்றமுடைய மனத்தினால மாலாய அறியாமையினால மயக்கமடைந்த மால் அயனும் பிரம்மாவும் விஷ்ணுவும் தொழுவார்க்கே அருள்வது சிவருமான் என தொடர். அப்படி வணங்குபவர்களுக்கு அருள் புரிவான் சிவருமான்னு அறிஞ்சு அவனை வணங்காம தங்களுடைய ஆணவத்தினால அவன் ஒளித்தூணா நின்னப்போ இழிவாகும் கருவிலங்கும் அவனா பன்றி, இந்த இடத்துல ஒரு சாதாரண பன்னி உருவத்திலையும் ஒரு பறவை உருவமும் எடுத்து அவனோட அடியையும் முடியையும் தேட போனான். போய் எய்தாமை விழுவார்கள், அடியும் முடியும் தேடி அடைய முடியாமல் விழுவார்கள், அயர்ந்து போய் விழுவார்கள். அப்புறம் அவன் என்ன பண்ண? அஞ்செழுத்தும் துதித்து அப்புறம் அவர்களுக்கு ஞான அறிவு வந்து அஞ்செழுத்தும் துதித்து உய்ந்தபடி விரித்தார். அவர்கள் 5 எழுத்து நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி அவர்கள் உய்தி பெற்றதை விளக்கி பாடினார் அப்படிங்கிற. அதனால இந்த அறியாமையினால இருக்கும், அந்த அறியாமை போய் அவனை வழிபட்டால் நம்ம உய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த 9ஆம் பாடலில் சொல்கிறார். ஆணவம் இருந்தாக்க அவனை அடைய முடியாது, ஆணவம் இல்லாட்டா தான் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த உதாரணமாக அந்த 9வது பாடல் இதில் இந்த அடிமுடி தேடிய கதையை சொல்கிறார் அப்படின்னு விளக்கம் சொல்கிறார் சேக்கிழார். இதில் ஏதாவது கருத்துகள் இருக்கா? ஓகே, இல்லைனாக்கா நம்ம 10ஆம் பாடலுக்கு போவோம். இன்னைக்கு கூட ஒரு 5-10 நிமிஷம் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஏன்னாக்க இந்த பதிகத்துல இன்னொரு 3 பாட்டு இருக்கு, அது இன்னைக்கு முடிச்சுடுவோம். பதிகத்தில் 10ஆம் பாடல். புத்தரோடு பொறியில் சமனும் புறங்கூற நெறிநில்லா ஒத்த சொல்ல உலகம் பலிதேர்ந்து எனது உள்ளங் கவர்கள்வன் மத்த யானை மருக உரி போர்த்ததோர் மாயம் இது என்ன பித்தர் போலும் பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்று. இதில் பௌத்தர்களையும் ஜெயினர்களையும் கண்டிக்கிறார். இதில் புத்தரோடு புத்தர்களோட பௌத்தர்களோட பொறியில் சமனும், பொறினா அறிவு, புத்தர்களும் அறிவில்லாத சமணர்களும் ஜெயினர்களும் புறங்கூற, புறங்கூறுதல் அப்படின்னாக்க பழிச்சு பேசுறது, பழிக்கிறது. அப்படி பழிச்சு பேசும்படியாக நெறிநில்லா ஒத்த சொல்ல, எது நல்ல நெறியோ அப்படி போகாம அப்படி நெறியில் நில்லாத ஒத்த சொல்ல, ஒரே மாதிரி இந்த சிவனை வழிபடாத வேதத்தை மதிக்காத அப்படின்ற மாதிரி ஒரே மாதிரி 2 பேரும் பௌத்தர்களும் சமணர்களும் சொல்லுகிறார்கள். அப்படி இவரெல்லாம் சொல்லும்படியாக இறைவன் என்ன பண்ணுறான்? சிவபெருமான் உலகம் பலி தேர்ந்து எனது உள்ளங்கவர்கள், அவன் உலகத்தில் பலி தேர்ந்து என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து விட்டான். மத்த யானை மருக உரி போர்த்ததோர் மாயம் இது என்ன? மத்த யானைனாக்க ஆண் யானை, மதம் பிடிச்ச யானை இல்லையா, அதான் மத்த யானை.
மதம் பிடிச்ச யானை மருகுதல் அப்படின்னாக்கா மனம் கலங்குதல். அந்த இது நமக்கு இந்த கதை தெரியும், யானை உரி போர்த்த கதை அஷ்ட வீரட்ட செயல்களில் ஒன்று. அந்த எதிர்த்த யானையை கொன்று அதனுடைய தோலை உரித்து தன் மேலே அங்கவசரம் மாதிரி போத்திக்குவார் அவர். அதான் இங்கே சொல்கிறார், மற்ற யானை மருக உரி போர்த்ததோர். உரினா தோல். அந்த யானையை மற்ற ஆண் யானை மனங்கலங்கும்படி அதை கொன்று அதோடைய தோலை உரித்து தன் மேலே போத்தி கொண்ட விஷயம் அது. உரி போர்த்ததோர் மாயம் இது என்ன? மாயம்னாக்க பல அர்த்தங்கள் உண்டு. மாயம்னா பொதுவாக அது வஞ்சனைக்கும் சொல்லுவா, என்ன ஏதோ ஒரு மாயம் பண்ணிட்டான் அப்படின்பா. இல்லை அதிசயம் ஆச்சரியத்துக்கும் மாயம் அப்படின்பா. நீ என்ன மாயம் பண்ணியே தெரில, எல்லாம் நடந்துடுத்து அப்படின்பா. அது மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயமா அப்படிங்கிறதுக்காக வியப்பு சொல்கிறதுக்கும் மாயம்னு சொல்லுவாள். அதாவது இந்த இடத்துல வியப்பை குறிக்கிறதுக்காக மாயம்னு சொல்கிறார். மற்ற யானை மருக உரி போர்த்ததோர் மாயம் இது என்ன? பித்தர் போலும். பித்தர்கிறது சிவபெருமானுக்கு உரிய ஒரு பெயர். இப்போ பித்தா பிறைசூடி அப்படிங்கிற பாட்டு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், சுந்தரரோட முதல் பதிகம். அது மாதிரி பித்தன் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரிய பெயர்களில் ஒன்று. அது பித்தன் அப்படிங்கிறது அவனுடைய செயல்கள் நமக்கு புரியாதபடி பைத்தியம் செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு விதத்தில் சொல்லலாம். ஆனால் இன்னொரு தத்துவ விளக்கத்தில் அவன் பித்தன், ஏன்னா அவன் செய்கிற அன்புக்காக அவன் நம்ம மேலே அன்புடையவனாக இருக்கான், நமக்கு அருள் புரிகிறான், நமக்கு தகுதி இல்லாட்டாலும் அருள் புரிகிறான். அது மாதிரி அவனுடைய செயல்களுக்கு காரணம் நம்மளால் கற்பிக்க முடியாது, அப்படியும் எடுத்துக்கலாம். அதிக அன்பு உடையவன் எடுத்துக்கலாம். அதாவது அவனுக்கு சினிமா பித்து அப்படிங்கிறோம் இல்லையா, அப்படின்னா சினிமா மேலே ரொம்ப ஆசை உடையவன், அன்பு உடையவன். அது மாதிரி அவனுக்கு உயிர்களுக்கு மேலே அன்பு உடையவன், அதனால் பித்தன் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட பித்தர் போலும் பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே அப்படின்னு இந்த 10ஆம் பாடலில் பௌத்தர்களையும் சமணர்களையும் கண்டித்து அவ சொல்கிறத கேட்டுக்காதீங்கோ அப்படின்னு சொல்கிறார். இதில் ஏதாவது வினாக்களோ கருத்துக்களோ இருந்தால் சொல்லலாம். ஹலோ ஆனந்த், சார். சொல்லுங்க. ஆமாம். ஆமாம். அதான் நெறியில் இல்லாமல். சரியான நெறி அப்படின்னா பொதுவாக நல்ல நெறி, சரியான நெறின்னு அர்த்தம். இப்போ ஒழுக்கமுடையவன் அப்படின்னா நல்ல ஒழுக்கமுடையவன் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அது மாதிரி கரெக்டு. வேற யாரோ அதை சொல்ல வந்தான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. கேட்குறது. ஓகே. அது யானையோடைய இது தாருகாவனத்தில் நடந்த விஷயங்கள், பல விஷயங்கள் உண்டு. அதில் ஒரு இது அது நான் அடுத்த தடவை வேணால் சொல்கிறேன். ஏன்னா அது இப்போ இன்றைக்கி டைம் கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம அடுத்த தடவை பார்க்குறப்ப அந்த கதையை சொல்கிறேன். ஏன்னா அது அஷ்டவீரத்தில் அந்த வழுவூரில் நடந்த கதை அதில் பல இடங்களில் வரும். அது யானை எதிர்க்கும், அப்போ உமை அஞ்சும்படி உரிச்சார் அப்படின்லாம் சொல்லுவார் அவர். அடுத்த தடவை சொல்கிறேன். அப்புறம் அந்த 10ஆம் பாடலுக்கும் சேக்கிழார் விளக்கம் எழுதியிருக்கார்.
அதையும் நம்ம இப்போ கேட்போம். வேத காரணராய வெண்பிறை செய்ய சடை வேத காரணராய வெண்பிறை செய்ய சடை நாதன் நெறி அறிந்து உய்யார் தம்மிலே நலங்கொள்ளும் போதம் இலா சமன் கையன் புத்தர் வழி பழியாக்கும் போதம் இலா சமன் கையர் புத்தர் வழி பழியாக்கும் ஏதமே என மொழிந்தார். ஏதமே என மொழிந்தார் எங்கள் வீரான் சம்பந்தர் எங்கள் வீரான் சம்பந்தர். வேத காரணராய வெண்பிறைசேர் செய்ய சடை நாதர் நெறி அறிந்து உய்யார் தம்மிலே நலங்கொள்ளும் போதமிலாச் சமன் கையர் புத்தர் வழி பழியாக்கும் ஏதமே என மொழிந்தார் எங்கள் பிரான் சம்பந்தர் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்றார் சேக்கிழர். என்ன சொல்றார்? வேத காரணராய வெண்பிறைசேர் செய்ய சடை நாதர். சிவபெருமானுடைய வர்ணனை இதெல்லாம். சிவபெருமான் வேத காரணர், வேதங்களுக்கு காரணராக இருக்கிறவர். அதுதான் வேதத்தை பாடியவர், வேத காரணர் அவர். வெண்பிறை சேர், அவர் தலையில வெள்ளை வெளையர்னு இருக்கிற பிறைச்சந்திரன் அணிந்திருக்கிறார். செய்ய சடை, செய்ய அப்படின்னாக்க சிவந்தன்னு அர்த்தம். அது முன்னாடி இந்த வாழ்நுதல் செய் மகளிர்ங்கிறப்ப சொன்ன ஒரு விளக்கமா சிவந்த நிறத்தை உடைய பெண்கள்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி செய்ய அப்படின்னாக்க சிவந்த அப்படின்னு அர்த்தம். செய்ய சடைனா செஞ்சடை, சிவபெருமான் சடை செஞ்சடை. இந்த காலத்தில் படங்கள்லாம் கண்ணங்கரேர்னு சிவபெருமானுக்கு சடையை போடுறா. ஆனால் சிவபெருமானுடைய சடை செஞ்சடையாக போடணும். அதான் இங்கே வர்ணனையில் வர்றது. செய்ய சடை செஞ்சடையுடைய நாதர், அப்படிப்பட்ட சிவபெருமான். அந்த சிவபெருமான் நெறியை அறிந்து உய்யார் தம்மிலே. அந்த சிவபெருமான் சொல்கிற, சிவபெருமான் அடைகிற நெறி, சிவபெருமான் சொல்லிய நெறி சைவ நெறி. அந்த சைவ நெறியை அறிந்து உய்ய மாட்டார்கள் தம்மிலே நலங்கொள்ளும் போதமிலா சமன் கையர். நலம் கொள்ளும்னா நன்மையை பெறுகிற, நன்மை அடைகிற, போதம் ஞானம், போதம்னா ஞானம், நன்மை அடைகிற ஞானம் இல்லாத சமன் கையர். சமன் அப்படின்னா ஜெயினர்கள், சமணர்கள் சமன் அப்படின்னு வரும், ஜெயினர்களவா. கையர் அப்படின்னாக்க கையை உடையவர்கள்னு அர்த்தம் இல்லை, கீழானவர்கள், கீழோர்கள்னு அர்த்தம், மட்டமானவங்கன்னு அர்த்தம். இந்த நீ பேச்சில் சொல்லலாம் இல்லையா, கீழ் மக்கள்னு திருக்குறளெல்லாம் கீழ் மக்கள்னு சொல்லுவா, அது கையர் அப்படின்னு தேவாரத்தில் வர்றது. இந்த கீழ் மக்களாகிய சமணர்கள், புத்தர்கள், பௌத்தர்கள், அவர்களுடைய வழி, அவர்கள் சொல்லுகிற வழிகள், அவர்கள் செல்லுகின்ற நெறி, அவர்கள் நமக்கு போதிக்கின்ற வழிகள் பழியாக்கும், நமக்கு பழியை உண்டாக்கும். ஏதமே, ஏதம்னாக்க கேடு, குற்றம், கேடு அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி அந்த சமணர்களும் புத்தர்களும் சொல்கின்ற வழிகள்லாம் நமக்கு பழியை உண்டாக்கும், கேடுகளை விளைவிக்கும் அப்படின்னு மொழிந்தார் எங்கள் பிரான் சம்பந்தர், எங்கள் தலைவராகிய சம்பந்தர் பாடினார் அப்படின்னு அர்த்தம். அதாவது இது நேரடியாக மக்களுக்கு புத்திமதி சொல்றார், ஞானோபதேசம். இங்கே எதை பண்ணணும் எதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறார். அதனால முன்னாடி பாடல்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தார். இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு. இந்த 10வது பாடல்ல நம்ம எதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றார். அது ஏன்னு சொல்றார். அந்த பௌத்தர்கள் சமணர்கள் சொல்ற வழிகள்லாம் நமக்கு கேடு விளைவிக்கும், அதனால அதை பொருட்படுத்தாதீங்கோ அப்படின்னு நேரடியாக மக்களுக்கு போதிச்சார்.
அதுதான் இந்த 10வது பாட்டுடைய கருத்து. இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருக்கா? அப்படி இல்லைன்னா 11வது பாட்டுக்கு பதிகத்தில் அருநெறிய மறைவல்ல முனி அகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. இது இந்த பதிகத்தோடைய கடைசி பாடல். திருஞான சம்பந்தர் பதிகங்கள் தோறும் அவர் கடைசி பாட்டு அதில் தன்னுடைய பெயரை வச்சு பாடுவார். இது இன்னார் பாடின பதிகம், இந்த பதிகத்தை பாடினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அதான் இங்க சொல்றார், அருநெறிய மறைவல்ல முனி அகன் பொய்கை அலர்மைய. அருநெறி அப்படின்னா அரிய நெறி, அருமையான நெறி. அது மறைனா வேதம். அப்போ இந்த அருநெறிய மறை அப்படின்னாக்க இந்த நெறிய அப்படிங்கிறது அந்த ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரி. அருநெறிய அரிய நெறிகளை உடைய வேதம். அந்த அரிய நெறிகளை உடைய வேதத்தை வல்ல முனி. அந்த வேதத்தை வல்ல முனி யாரு? பிரம்மா. வேதங்கள் வல்லவன், அதனால அவனுக்கு முனி. பிரம்மாவுக்கு அப்படி ஒரு வர்ணம் வரும். வேதியன் அப்படின்பா, இல்லை வேதன் அப்படின்பா. அதனால மறைவல்ல முனி அப்படின்னு சொல்றது பிரம்மாவை. அப்படி அந்த பிரம்மாவால படைக்கப்பட்டதுன்னு அந்த ஊர். இந்த பிரம்மபுரம்னு இருக்கு இல்லையா, அதனால அங்க பொய்கை அலர்மேய. பொய்கைகளில் தாமரை பூக்கள்லாம் பூத்திருக்கு. பொய்கைனா குளம். அந்த குளத்தில் தாமரை பூக்கள்லாம் பூத்திருக்கு. அப்படிப்பட்ட பிரமாபுரம், அந்த பிரமாபுரத்தில் மேவி இருக்கான் சிவபெருமான். அவன் எப்படிப்பட்டவன்? பெருநெறிய பெம்மான். பெருநெறிய பெம்மான்னா, பெருநெறி அப்படின்னாக்க விளக்கத்தில் முக்தி நெறி அப்படின்னு கொடுக்குறான். முக்தியை அடைகிற காட்டுகின்ற வழி, முதல்ல முக்தி கொடுக்கின்ற முதல்வன். அதனால பெருநெறிய பெம்மான். அந்த பெருநெறிய பெம்மான், இந்த முக்தி அளிக்கிற பெருமானைய சிவபெருமான், அவன் எங்க இருக்கான்? பிரமாபுரத்தில் இருக்கான். அந்த பிரமாபுரம் எப்படிப்பட்ட ஊர்? அங்க அரிய நெறிகளை உடைய வேதத்தில் வல்ல பிரம்மா அகன்ற குளத்துல தாமரை பூக்கள் பூத்திருக்கிற பிரமாபுரம். அப்படிப்பட்ட பிரமாபுரத்தில் இருக்கிற பெம்மான் அந்த சிவபெருமான் தன்னை, பெம்மான் இவன் தன்னை, அந்த பெருமானாகிய இவனை அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல அது ஒரு முக்கியமான விஷயம். அவன் இவன் எவன் அப்படிங்கிறப்போ, அவன்கிறவன் தூரக்க இருக்கிறவன், இவன்கிறவன் பக்கத்தில் இருக்கிறவன். அந்த பெம்மான் இவன் தன்னை அப்படிங்கிறார். அப்படின்னா சம்பந்தர் பாடுறப்போ சிவபெருமான் இங்கதான் இருக்கான் இவன் அப்படிங்கிறார் அவனை, சிவபெருமான. அதனால சிவபெருமான் பக்கத்திலேயே இருக்கார் அங்க கண்ணுக்கு முன்னாடி. அந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன். இதுக்கு தன்னுடைய தன்னை பத்தி சொல்றார். யார் பாடிருக்கா இந்த பாட்டுன்னு? ஞான சம்பந்தன் பாடியிருக்கார் இந்த பாட்டை. எப்படிப்பட்ட ஞான சம்பந்தன்? ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன். ஒரு நெறிய அப்படின்னாக்க ஒருமைப்பட்ட மனம். ஒருமைப்பட்ட மனத்தை உடைய அந்த மனத்தினால அந்த சிவபெருமானை உணர்ந்த பெம்மான் இவன் தன்னை உணர் ஞான சம்பந்தன். அந்த பெம்மானை உணர்ந்த ஞான சம்பந்தன் அப்படின்னு எடுத்துக்கலாம் நேரடியா. அப்படி அந்த ஞான சம்பந்தன் உரை செய்த பாடின திருநெறிய தமிழ். இந்த பதிகம் இருக்கே, இது திருநெறிய தமிழ். திரு அப்படிங்கிறது ரொம்ப அருமையான வார்த்தை தமிழ்ல. சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரீ அப்படின்பா, தமிழ்ல திரு. இந்த தமிழானது எப்படிப்பட்ட தமிழ்? திருநெறிய தமிழ், திருவுடைய தமிழ், நன்மை நல்ல நெறியை காட்டுகின்ற தமிழ், திருநெறி. அப்படிப்பட்ட தமிழ். இந்த தமிழை வல்லவர்கள், இதை பாடி ஓதி வழிபடுகிறவர்கள் தொல்வினை தீர்தல் எளிதாமே. அவர்களுடைய பழைய வினைகள்லாம் எளிதில் நீங்கும். அப்படின்னா இந்த பதிகத்தை பாடினா என்ன பலன் கிடைக்கும்னு சொல்றார். இந்த பிரம்மாவால வழிபடப்பட்ட இந்த அகன்ற பொய்கைகள்ல குளங்கள்ல தாமரை பூக்கள் பூத்திருக்கிற முக்தி அளிக்கின்ற சிவபெருமானைய இவனை ஒன்றிய மனத்தோட உணர்ந்த ஞான சம்பந்தன் பாடின இந்த
திருநெறிய தமிழ், இந்த நன்மை அளிக்கின்ற தமிழ், இதை வல்லவர்கள் தங்களுடைய பழைய வினைகள்லாம் எளிதில் நீங்குவார்கள். அதான் இதுக்கு நேரடியான பொருள். இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? சொல்லு. ம் நல்ல 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 கருத்துகள். அதில் ரெண்டு விஷயங்கள் பேசினப்போ, ஒன்று, அவர் ஏன் ஞான சம்பந்தர், ஏன் அது பேர், அது முக்கியமான விஷயம். ஏன்னா பலரும் அவர் ஞானம் பெற்றதுனால ஞான சம்பந்தர் அப்படின்னு நினைக்கிறார். அதுவல்ல, அவருக்கு ஞானம் பெற்றதுனால அவர் ஞான சம்பந்தருங்கிறது இல்லை. அவர் நம்மை ஞானத்தோட சம்பந்தப்படுத்துவார் இல்லையா? அதனால் அவர் ஞான சம்பந்தர். ரெண்டாவது, இந்த ஞான சம்பந்தனுங்கிற பேர் 5 எழுத்து அப்படிங்கிறது ஒரு நல்ல கருத்து. அது வேறொரு இடத்துல தர்மபுரம் சுவாமிநாதனோ வாரியாரோ சொல்லியிருக்கா. இதுக்கு பக்த பஞ்சாட்சரம் அப்படின்பா. அதாவது எப்படி சிவபெருமானுடைய திருநாமம் ஆகியது பஞ்சாட்சரம் நமசிவாய அப்படின்னு இருக்கோ, அது மாதிரி அந்த 4 பேர்களும் பஞ்சாட்சரம் அப்படிங்கிற கருத்தில் வரும். ஞான சம்பந்தர் அப்படிங்கிறது 5 எழுத்து, நாவுக்கரசருங்கிறது 5 எழுத்து, நம்பி ஆரூர் 5 எழுத்து, மணிவாசகர் 5 எழுத்து அப்படின்னு இந்த இவா பேர்களுமே பஞ்சாட்சரம். இவர்களுடைய பேரை சொல்லி உய்யலாம் அப்படிங்கிறதுக்கு விளக்கமும் இருக்குது. இப்போது சுந்தரர் பேரை சொல்லியே உய்ந்தவர் இருக்கார், பெருமழை குறும்பர்னு. அது மாதிரி திருநாவுக்கரசர் பேரை சொல்லியே உய்ந்தவர் இருக்கார், அப்பூதி அடிகள். அது மாதிரி இந்த 4 பேரை சொல்லியே நம்ம உய்யலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த பக்த பஞ்சாட்சரம்னு அதை விளக்கமாக சிறப்பாக சொல்லுவேன். வேற ஏதாவது கருத்துக்களோ கேள்விகளோ இருக்கா அந்த 11ஆம் பாடல்ல? ஓகே, இல்லைன்னாக்கா நம்ம சேக்கிழார் இந்த பாட்டுக்கும் விளக்கம் பாடிருக்கார். அந்த 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 பாட்டையும் கேட்போம். திருப்பதிகம் நிறைவித்து திருக்கடைக்காப்பு சாத்தி இருக்கு மொழி பிள்ளையாறு எதிர் தொழுது நின்று அருள அருட்கருணை திருவாளனார் அருள் கண்டு அமரரெலாம் பெருக்க விசும்பினில் ஆர்த்து பிரசமலரு மழை பொழிந்தார் திருவாளனார் அருள் கண்டு அமரரெலாம் பெருக்க விசும்பினில் ஆர்த்து பிரசமலரு மழை பொழிந்தார். திருப்பதிகம் நிறைவித்து
இது கொடுத்த ஃபைலில் கடைசியெல்லாம் இருக்குது, இந்த கடைசி பாடல்களில் இருக்குது, பெரிய புராண பாட்டு அனுப்பிச்ச ஃபைலில். திருப்பதிகம் நிறைவித்து திருக்கடைக்காப்பு சாத்தி இருக்குமொழி பிள்ளையார் எதிர்தொழுது நின்று அருள அருட்கருணை திருவாளன் ஆரருள் கண்டு அமரரெல்லாம் பெருக்க விசும்பினில் ஆர்த்து பிரசமலர் மழை பொழிந்தார். என்ன சொல்றாருங்க? இவர் திருப்பதிகம் நிறைவித்து, திருஞான சம்பந்தர் தன்னுடைய பாடிய தோடுடைய செவைங்கிற பதிகத்தை முடிச்சார். திருப்பதிகம் நிறைவித்து அது பதிகத்தை பாடி முடிச்சு திருக்கடைக்காப்பு சாத்தி. திருக்கடைக்காப்புனாக்க இந்த கடைசியில் பாடினார் இல்லையா 11ஆம் பாடல், இது இந்த ஸ்தலத்தில் இருக்கிற சுவாமி மேலே திருஞான சம்பந்தராகிய நான் பாடின பாடல், இதை பாடினவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு பாடுறாரு இல்லையா, அதுதான் திருக்கடைக்காப்புன்னு தமிழில் சொல்கிறது, அந்த பலசுருதி பாட்டுக்கு. அப்படி திருக்கடைக்காப்பு சாத்தி, சாத்துதல்னா அணிவித்தல், சுவாமிக்கு சாத்தினர். இருக்கு மொழி பிள்ளையார், இருக்கு அப்படின்னா ரிக்வேதம், இருக்கு அப்படிங்கிறது ரிக்வேதத்தை குறிக்கும், பொதுவாக வேதத்தையும் குறிக்கும். அதனால இருக்கு மொழி பிள்ளையார்னாக்கா அவர் வேதத்தையே பாடுகின்ற பிள்ளையார், தமிழ் வேதம் இது. அதனால இருக்கு மொழி பிள்ளையார் எதிர்தொழுது நின்று அருள, அவர் இறைவன் முன்னாடி நின்று வணங்கி நிற்கிறார். அப்போ அருட்கருணை திருவாளன் ஆரருள் கண்டு அமரரெல்லாம், அந்த அருட்கருணை திருவாளன் சிவருமான், அருளுடைய கருணையுடைய திருவையுடைய சிவருமான், திருவை ஆள்கின்ற சிவருமான் திருவாளன் இல்லையா. அருட்கருணை திருவாளன் ஆரருள் கண்டு, ஆரருள்னா பேரருள், பேரருள் கண்டு அமரர் எல்லாம் தேவர்கள்லாம் பெருக்க விசும்பினில் ஆர்த்து, அவள்லாம் இந்த பெரிய விசும்பு ஆகாயத்தில் ஆரவாரம் செய்கிறா. ஆர்த்துனாக்க ஆரவாரம் பண்ணுறது, ஆர்த்து பிரசமலர் மழை பொழிந்தார். பிரசமலர்னா தேன் தரும்புகிற மலர்கள், அந்த மலர்களால் மழை பொழிந்தார் அப்படின்னா மலர் மாறி பொழிந்தனர் அப்படின்னு அர்த்தம். அதனால் தேவர்கள்லாம் அங்கேருந்து பூமாறி பொழிந்தார்கள் அப்படின்னு அந்த காட்சியை வர்ணிக்கிறார் சேக்கிழார். அதுதான் இந்த முதல் பதிகத்துடைய விளக்கம். அதனால் இப்போ என்ன சொன்னார் இந்த பதிகத்தில்? இந்த பதிகம் என்ன ஓவராலாக பார்த்தா இந்த பதிகத்தில் என்ன நமக்கு தெரியுது? இந்த பதிகத்தோட கான்டெக்ஸ்ட்டு, குளக்கரையில் சம்பந்தர் உட்காந்துருக்குற அப்பாவை குளத்தில் மொழிகி அகமோஷன மந்திரம் சொல்லின்னு இருக்கிறப்ப அவர் அழறார். சிவனும் பார்வதி வந்து பால் குடிக்கிறார். எல்லா ஞானமும் கைவர பெற்றுள்ளது. உடனே அந்த க்ஷணத்தில் அவருக்கு பரஞானம் அபரஞானம் எல்லா ஞானமும் கைவர பெறுகிறார். குளத்துல அப்பா வந்து பார்க்குறார், பையனோட கன்னத்தில் பால் வடிஞ்சிட்டு இருக்கு, உனக்கு இப்படி எச்சல் வழிகிற பால் வழிகிற மாதிரி உனக்கு பால் கொடுத்தவ யார், அதை காட்டு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குச்சியை வாங்கிட்டு கேட்குறார், அதட்டுறார். அப்போ திருஞான சம்பந்தர் எனக்கு பால் கொடுத்தது இவர்கள் தான் அப்படின்னு அப்பாவுக்கு சொல்கிறார் இந்த பாட்டில் பதில். அப்படி அந்த பதிகம் முழுக்க அந்த சிவருமானுடைய வர்ணனைகள்லாம் சொல்லி அடையாளங்களெல்லாம் சொல்லி, அப்படிப்பட்ட சிவருமான் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தான், அவன் இந்த பிரமாபுரத்தில் இருக்கிற சிவருமான் இவன் தான்ப்பா அப்படின்னு அப்பாவுக்கு அவனை காட்டுறார். சிவருமானக அப்பாவுக்கு காட்டுறார். ஆனால் அப்பாவுக்கு சிவருமான் தெரியல, அது வேற விஷயம். திருஞான சம்பந்தர் காட்சி கொடுத்தவர் திருஞான சம்பந்தர் தந்தையாருக்கு காட்சி கொடுக்கல, அதனால தந்தையாருக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் திருஞான சம்பந்தர் அவருக்கு இவன் தான் இங்கே இருக்கான், இப்படிப்பட்டவன் அவனை வர்ணனை பண்ணி காட்டி பாடுறார். அதுதான் இந்த பதியத்துடைய சம்மரி. இப்போ உங்களுக்கு இந்த பதியத்தில் வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? யாரை மியூட்டில் இருந்தால்